நம்ம வீடு 24 மணி நேரமும் நல்லா சுத்தமாக இருக்கணும். அதே டைமில் நல்ல வாசனையாகவும் இருக்கணும். அது எப்படின்னு வீடியோவில் வந்து பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நளினி குக்கிங் அண்ட் டிப்ஸில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு நம்ம வீட்டை எப்படி சுத்தமாக வச்சுக்கிறது, அதே டைம் நல்ல வாசனையாக வச்சுக்கிறது அப்படிங்கிற ஒரு வீடியோ தான். இப்போ ஃபஸ்ட்டு டிப்பாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். நம்ம வீட்டில் வந்து சொச்சு பாக்ஸில் அந்த மாதிரி வச்சுருப்போம் இல்லை, அதை டெய்லியே தான் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வந்து டெய்லி யூஸ் பண்ணுறதுனால நாள் போக்கில் அதில் வந்து அழுக்கு செய்கிறது நமக்கு தெரியாமல் அந்த சொச்சு பாக்ஸில் நம்ம ப்ளக்கு போடுவோம் இல்லையா, அது ஃபுல்லாகவே வந்து நல்லா அழுக்கு பூந்து ஒரு மாதிரி வந்து ஒட்டடை பிடிச்ச மாதிரி இருக்கும். அதே டைமில் அந்த சொச்சோட இடுக்கில் எல்லாமும் நிறைய அழுக்கு சேர்ந்து ஒரு மாதிரி வந்து தூசி படைஞ்சு போய் இருக்கும். அது பார்க்கறதுக்கு இன்னும் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்க மாதிரி இருக்கும். அதை வந்து நம்ம சூப்பராக வந்து நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சூப்பராக நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வந்து டூத் ப்ரஷ் வந்து நம்ம வந்து விலைக்கு முடிச்சோன்னா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து டஸ்ட்பினில் தூக்கி போடுவோம் இல்லையா, அதை வந்து தூக்கி போடாமல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். இப்போ வந்து தேவையில்லாத இந்த மாதிரி டூத் ப்ரஷ்ஷை வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதெல்லாம் கொஞ்சோண்டு வந்து ஒயிட் கலர் கோல்கேட் தான் நான் எடுத்திருக்கேன். வேறு எந்த கோல்கேட்டும் நம்ம வந்து எடுத்துக்க வேணாம். ஏன்னா கோல்கேட் வந்து கொஞ்சம் ஒயிட் கலர் இருக்கும், க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வந்து நல்லாயிருக்கும். அதனால் வந்து இந்த மாதிரி வந்து ஒயிட் கலர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நமக்கு வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து சுவிட்ச் பாக்ஸை பார்த்துக்கோங்க. அது வந்து எந்தில் வந்து ஒரு மாதிரி மஞ்சளையாக வந்து கரையாக இருக்குது. ஏன்னா பசங்களாம் இருக்கிறதுனால அப்படியே வந்து சாப்பிட்டு கூட வந்து ஃபேன் போடுவாங்க, சுவிட்ச் போடுவாங்க. அந்த மாதிரி போடும்போது கொஞ்சம் அங்கே கரையாக இருக்கிற மாதிரி இருக்குது. அது எல்லாமே நம்ம வந்து இந்த மாதிரி வந்து பேஸ்ட் வச்சு கொஞ்சமாக வந்து தண்ணி வச்சு லைட்டாக தான் நம்ம வந்து தண்ணி அப்ளை பண்ணோம். லைட்டாக வந்து அதில் தெளித்து விட்டுட்டு இந்த மாதிரி வந்து நம்ம அழகாக வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம். நான் எப்படி வீடியோவில் காமிச்சுமே அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. நம்ம வந்து க்ளீன் பண்ணும்போது கொஞ்சம் மெயினை கூட ஆஃப் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுவும் கொஞ்சம் நம்ம சேஃபாக பார்த்துக்கணும் இல்லையா, அதனால் மெயினையும் ஆஃப் பண்ணிக்கலாம். அதில் இருக்கிற சுவிட்சையும் வந்து நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி வந்து நான் எப்படி வீட்டில் காமிச்சிட்டேன் அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து ஒரு 15 நாளைக்கு ஒரு டைம், அப்படி இல்லைனா ஒரு 10 நாளைக்கு ஒரு டைமாவது இந்த மாதிரி வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து சுவிட்ச் பாக்ஸ் வந்து நல்லா சுத்தமாக இருக்கும். பார்க்குறதுக்கு நல்லா ஒயிட்டாக நல்லா அழகாக இருக்கும். கோல்கேட் வந்து கொஞ்சம் வந்து நல்ல திக்காக இருக்க மாதிரி இருக்கும். லைட்டாக நம்ம தண்ணி அப்ளை பண்ணிட்டோம்னா நம்ம தேய்ச்சி க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ அழகாக நம்ம தேய்ச்சி எடுத்தாச்சு. இதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத் வச்சு நீங்கள் எந்த கிளாத் வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வேஸ்ட்டு கிளாத் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி வந்து தொடச்சி எடுத்துக்கோங்க. தொடச்சி எடுத்ததுக்கப்புறமா நான் சுவிட்ச் பாக்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டு வந்து சுவிட்ச் பாக்ஸ் பார்த்ததுக்கும் இப்போ வந்து சுவிட்ச் போர்டை பார்க்குறதுக்குமே நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். பாருங்கள், அழகாக வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ சூப்பராக நல்லா புதுசு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. கண்டிப்பாக உங்கள் வீட்டு சுவிட்ச் பாக்ஸும் வந்து அழுக்காக இருந்துச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி நான் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பண்ணும்போது உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்ம இன்றைக்கி வீடு தான் சுத்தமாக க்ளீன் பண்ண போகிறோம். நம்ம வீடு க்ளீன் பண்ணும்போது என்னென்னலாம் பொருள் போட்டு க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். நான் வந்து இன்றைக்கி பாண்ட்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஒரு டப்பில் இந்த மாதிரி வந்து ஒரு அரை டப்பு கீழே தான் நான் வந்து தண்ணி எடுத்திருக்கேன். இது கூடவே வந்து பாண்ட்ஸ் பவுடர் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவு வந்து தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பாண்ட்ஸ் பவுடரை கொட்டி விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ரோஸ் கலர் பாண்ட்ஸ் பவுடர் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட எந்த பிராண்ட் பவுடர் இருந்தாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இது வந்து வாசனைக்காக எடுத்துக்கலாம். அதுவும் இல்லாமல் வந்து நம்ம வீடுகளில் நிறைய வந்து எறும்பு வந்து போயிட்டுருக்கும் இல்லையா, அதை அவாய்ட் பண்ணுறதுக்கும் பார்த்திங்கன்னா இந்த பவுடரோட வாசனைக்கு அந்த எறும்பு அந்த பக்கமே வராது. அதனால் வந்து நான் பவுடர் இன்றைக்கி வந்து சேர்த்துருக்கேன். இது கூடவே வந்து 2 லெமன் சேர்த்துருக்கேன். நம்ம லெமன் சேர்த்து வீட்டு துடைக்கும் போது ரொம்பவே நல்ல வாசனையாக இருக்கும். நம்ம கோயிலுக்கெலாம் போனோம் அப்படின்னா அங்கே ஒரு சூப்பரான ஒரு வாசனையாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு வாசனையாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி வந்து 2 லெமன் வந்து பாதியாக வந்து நான் யூஸ் பண்ணிவிட்டு பாதி வச்சுருந்தேன். அந்த 2 பாதியையும் பார்த்திங்கன்னா நம்ம இது கூட வந்து சேர்த்து பிழிஞ்சு விட்டுக்கலாம். இது கூடவே நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் தான் ஆட் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு கிருமி நாசினி. அதனால் நம்ம இந்த மாதிரி வந்து தண்ணியில் வந்து மஞ்சத்தூள் போட்டு நம்ம வந்து க்ளீன் பண்ணும்போது நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனாக இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே வந்து கற்பூரம் தான் நான் எடுத்திருக்கேன். நம்ம வந்து பூஜைக்கெலாம் பயன்படுத்தும் இல்லையா, அந்த கற்பூரம் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா பச்சை கற்பூரம் எடுத்தால் இன்னுமே நல்ல வாசனையாக இருக்கும். இதில் வந்து நம்ம பச்சை கற்பூரம் இந்த லெமன் இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து சேர்க்கறதுனால பார்த்திங்கன்னா அப்படி ஒரு வாசனையாக இருக்கும். நீங்கள் இதில் எந்த பொருளுமே சேர்க்கல அப்படின்னாலும் நீங்கள் லெமனும் கற்பூரம் மட்டும் வந்து நீங்கள் தண்ணி கூட சேர்த்துட்டு நீங்கள் வீடு துடைச்சி பாருங்கள், அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு வாசனை வந்து நம்ம வந்து ஃபீல் பண்ண இருக்கவே மாட்டோம். அப்படி ஒரு நல்ல வாசனையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைம் வந்து இந்த மாதிரி வந்து வீடு க்ளீன் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது நம்ம சேர்த்த பொருள் எல்லாத்தையும் நல்லா ஒரு மக் வச்சு இந்த மாதிரி வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து நம்ம வீடு துடைக்க போகிறோம் அப்படின்னாவே மாவை வந்து நல்லா வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்து வீடு துடைச்சிருப்போம் இல்லையா, அந்த டைமில் நல்ல மாவை வந்து க்ளீன் பண்ணி நல்லா புழிஞ்சு வெயிலில் காய வச்சதுக்கப்புறமா தான் நம்ம மறுபடியும் வந்து மாவை போட்டு நம்ம வந்து வீடு துடைக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் வந்து நமக்கு பேட் ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். சில பேர் வந்து புழிஞ்சிட்டு அப்படியே வச்சுருவாங்க அதை காய போடாமல். அந்த மாதிரி இருந்துச்சு
அப்படின்னா நம்ம திருப்பி வீடு துடைக்கும் போது ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வர மாதிரி இருக்கும். அதனால் நம்ம எப்போ வீடு துடைச்சாலுமே மாவை வந்து நல்லா க்ளீன் பண்ணி நல்லா புழிஞ்சிட்டு வெயில் நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம மறுபடியும் ஒரு 2 நாளைக்கு ஒரு டைம் அப்படி இல்லைன்னா சில பேர் வந்து வெள்ளி செவ்வாய் மட்டுமே துடைக்குவாங்க. சில பேர் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் துடைக்குவாங்க. நம்ம எப்படி துடைச்சாலுமே மாவை வந்து நல்லா வந்து ட்ரை பண்ணதுக்கப்புறம் க்ளீன் பண்ணோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். அதோ நம்ம ஈரத்தோட க்ளீன் பண்ணோம் அப்படின்னா ஒரு மாதிரி வந்து ஈர வடை வர மாதிரி இருக்கும். அது அந்தளவு வந்து நல்லா இருக்காது. அதனால் நீங்கள் எப்போ வந்து மாவை வந்து போட்டாலுமே நல்லா ட்ரை பண்ணதுக்கப்புறமா நீங்கள் க்ளீன் பண்ணுங்கள். இப்போது நான் ஓரளவு வந்து ஃபுல்லாகவே அந்த தண்ணியை வச்சு சூப்பராக வந்து நம்ம க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கேன் பாருங்கள். நம்ம எப்போதுமே வீடு துடைக்கும் போது ஃபேனை ஆஃப் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து வீடை வந்து துடைக்க ஸ்டார்ட் பண்ணோம். ஏன்னா வந்து ஃபேனை போட்டுவிட்டு நம்ம அப்படியே வீடு துடைச்சோம் அப்படின்னா நம்ம காலடி அப்படியே அடியடியாக வந்து அது காஞ்சதுக்கப்புறமா ஒரு மாதிரி திட்டாக தெரிகிற மாதிரி இருக்கும். அது வந்து நம்ம வீடு துடைச்சதுக்கான ஒரு ஃபீலே நமக்கு இருக்காது. அதனால் நம்ம வீடு ஃபுல்லாக துடைச்சி க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம ஹாலாக இருக்கட்டும் ரூமாக இருக்கட்டும் நம்ம வந்து ஃபேனை போடணும். இப்போ நான் வந்து ஹாலை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா நான் வந்து இப்போ ரூமை தான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து எங்கேயுமே ஃபேன் போடவே இல்லை. ஃபுல்லாக வந்து நான் தொடச்சி முடிச்சதுக்கப்புறமா தான் நான் வந்து ஃபேனை போட போகிறேன். நீங்கள் ஒரு டைம் இந்த மாதிரி வந்து வீடு தொடச்சி பாருங்கள். நம்ம என்னெல்லாம் பொருள் சேர்த்துருக்கோமோ அது எல்லாமே சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லை எந்த பொருளும் இல்லை அப்படின்னாவே நம்ம லெமனும் கற்பூரம் மட்டுமே வச்சு நீங்கள் ஒரு டைம் வந்து வீடு தொடச்சி பாருங்கள். அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு வாசனையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சாதாரணமாகவே வந்து வீடுகள்லாம் அதிகமான எறும்பு இருந்துச்சு அப்படின்னா நம்ம நார்மலாக வந்து பவுடர் அப்படியே வந்து அந்த எறும்பு மேலே தூவி விட்டாவே அந்த எறும்பு ஃபுல்லாக மயக்கம் வந்து ஒரு மாதிரி வந்து சுருண்டு விழுந்துடும். அதுவும் இல்லாமல் நம்ம இந்த மாதிரி வந்து தண்ணியில் பவுடர் சேர்த்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம துடைக்கிறதுனால அந்த எறும்பு வந்து லைனாக வந்து அந்த கார்னர் ஓரம்லாம் வந்து அப்படியே போயிட்டே இருக்கும். இந்த பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அதனால தான் நம்ம வந்து பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம். ஏன்னா இப்போ வெயில் டைம் அப்படிங்கிறதுனால எறும்பு வந்து அப்படியே வந்து உள்ளே ஃபுல்லாகவே வந்து எப்படி எறும்பு வருதுன்னே தெரியாது. நம்ம எந்த பொருளுமே வச்சுருக்க மாட்டோம். ஆனால் வந்து லைனாக வந்து கிச்சன்லையாக இருக்கட்டும் ஹாலில் இருக்கட்டும் எறும்பு போயிட்டே இருக்கட்டும். இந்த மாதிரி வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வந்து நம்ம பவுடர் சேர்த்து துடைக்கும் போது ரொம்ப நல்லாவே எஃபெக்டாக இருக்கும். இப்போ நான் வீடு ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறமா தான் நம்ம வந்து ஃபேனை வந்து போட போகிறேன். நான் வந்து ஹாலில் ஃபேனை போட்டாச்சு. அதுக்கப்புறமா இப்போ ரூம்லேயே நம்ம வந்து ஃபேனை போட்டுக்கலாம். இந்த மாதிரி வந்து நம்ம தொடச்சி முடிச்சதுக்கப்புறமா நம்ம ஃபேனை போடும்போது நல்லா சூப்பராக க்ளீனாக நீட்டாக இருக்கும் வீடு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவு வந்து டிப்ஸ் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த மாதிரி நான் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடும்போது உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும்.